Hello friends, welcome to Tamil tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா லினக்ஸ்ல ஒரே டைம்ல மல்டிபிள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றது எப்படி அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து மூணு வழி இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படினா செமிகோலன் மூலமா எக்ஸிக்யூட் பண்றது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா AND ஆபரேட்டர் மூலமா வர்க் பண்றது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா OR ஆபரேட்டர் மூலமா வர்க் பண்றது. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செமிகோலன் ஆபரேட்டர் மூலமா எப்படி வந்து ஒரே டைம்ல மல்டிபிள் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றது அதாவது parallel எப்படி பண்றதுங்கறத நம்ம பார்க்க போறோம். ஜெனரலா நம்ம லினக்ஸ் டெர்மினல்ல ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் தான் கொடுத்து பார்த்திருக்கோம். ஆனா ஒரே டைம்ல மல்டிபிள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படினா அது பாசிபிள் தான். அது வந்து நம்ம செமிகோலன்ங்கற ஆபரேட்டர் வச்சு நீங்க பண்ண முடியும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வந்து என்னன்னா இந்த சின்டாக்ஸை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும். இப்போ ஃபர்ஸ்ட் கமாண்ட் செமிகோலன், அதுக்கு அப்புறம் செகண்ட் கமாண்ட் செமிகோலன், அதுக்கு அப்புறம் தேர்ட் கமாண்ட் செமிகோலன் அப் டு n லெவல் வரைக்கும். அதாவது மினிமம் 2 கமாண்ட்ஸ், மேக்ஸिमम n லெவல். நீங்க உங்களுக்கு தகுந்தபடி எவ்வளவு கமாண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது. அது மாதிரி இதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்ல நான் 3 கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படினா uname ஆப்ஷன் A உங்க மிஷினோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது தான் இந்த uname. செகண்ட் கமாண்ட் வந்து கரண்ட் டேட்டா பத்தி டிஸ்ப்ளே பண்ணும். தேர்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா pwd present working directory. இந்த மூணு கமாண்டும் ஒரே டைம்ல நம்ம சேம் டைம்ல எக்ஸிக்யூட் ஆகுது. ஒவ்வொரு கமாண்டுக்கு நடுவுல செமிகோலன்ங்கறத கண்டிப்பா கொடுக்கணும். இதான் வந்து செமிகோலனுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன். ls-ங்கிறது லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ், அது உங்களுக்கு தெரியும். செமிகோலன் கொடுத்துட்டு அடுத்து நான் டேட் கொடுக்குறேன். அத ls முடிச்சிட்டு டேட் வர்க் பண்ணனும். அத சீக்வென்ஷியலா ஒன் பை ஒன்னா வர்க் பண்ணனும். அதுக்கு அப்புறம் calங்கிறது கேலண்டர் கமாண்ட். சோ கரண்ட் இயரோட கரண்ட் மந்த், இப்போ நவம்பர் மந்தோட டீடைல்ஸ் காமிக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா present working directory, அதுக்கு அப்புறம் என்னோட மிஷினோட நேம், இதனுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த டெர்மினல்ல ஒரே டைம்ல 5 கமாண்ட் வந்து கொடுக்குறேன். இது எல்லாமே ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் ஆகும். சோ இப்போ பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ls கொடுக்குறேன். இந்த ls-க்கான கம்ப்ளீட் டீடைல் வர்க் ஆகுது. அதுக்கு அப்புறம் டேட் கொடுக்குறேன். இந்த டேட்டுக்கான டீடைல் வர்க் ஆகுது. அதுக்கு அப்புறம் cal கொடுக்குறேன், கேலண்டர். இப்போ கரண்ட் மந்த் நவம்பர் மட்டும் காமிக்கும். அதுக்கு அப்புறம் pwd கொடுக்குறேன். சோ pwd-ங்கிறது present working directory-க்கான இன்ஃபர்மேஷன். தென் லாஸ்டா கொடுத்த கமாண்ட் வந்து username ஆப்ஷன் A நான் வர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஆன்லைன் டெர்மினலோட OS பத்திய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதாவது உபுண்டுடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. சோ இந்த மாதிரி நீங்க ஒரே டைம்ல மோர் தென் ஒன் கமாண்ட் வந்து செமிகோலன் மூலமா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். இப்போ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா AND ஆபரேட்டர் மூலமா எப்படி வந்து ஒரே டைம்ல எக்ஸிக்யூட் பண்றது. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபர்ஸ்ட்ல வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது செமிகோலன் யூஸ் பண்ணும்போது. ஆனா நீங்க AND ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போதும் சரி OR ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போதும் சரி கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த கமாண்டோடைய ரிட்டர்ன் வேல்யூ வந்து ட்ரூவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு மல்டிபிள் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அது வந்து ஃபெயில் ஆச்சு அப்படினா உங்களுக்கு வந்து கன்சிக்யூட்டிவ் கமாண்ட்ஸ் வந்து வர்க் ஆகாது. இதுதான் AND-க்கும் OR-க்கும் உள்ள ஒரு கண்டிஷன். இதை நான் எப்படிங்கிறதை இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ AND ஆபரேட்டர் மூலமா நீங்க மல்டிபிள் கமாண்டை ஒரே டைம்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுல என்ன அப்படின்னா கரண்ட் கமாண்ட் எப்பயுமே ப்ரீவியஸ் கமாண்டை நம்பி தான் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவா இருக்கிற எல்லா கமாண்டும் ஒர்க் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் நெக்ஸ்ட் கமாண்ட் ஒர்க் ஆகாது. இதான் வந்து கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் 1, அதுக்கப்புறம் AND ஆபரேட்டர், அதுக்கப்புறம் கமாண்ட் 2, அதுக்கப்புறம் AND ஆபரேட்டர், இப்படி நம்ம n லெவல் வரைக்கும் கொடுத்துக்கலாம். மினிமம் 2 கமாண்ட் ஆச்சு நீங்க கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படின்னா இந்த டெர்மினலை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ym-ங்கிற டைரக்டரி வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், அது இல்லை. அதனால வந்து இந்த டைரக்டரி நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ மேக் டைரக்டரிங்கிறது ஒரு எம்டி டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கமாண்டை கொடுக்கும்போது ym-ங்கிற டைரக்டரியை கிரியேட் பண்ணிடும். ஸோ ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ். ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருந்துச்சுன்னா எந்த கமாண்ட் இருந்தாலும் ட்ரூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் கமாண்டோட ரிசல்ட் ட்ரூன்றதுனால செகண்ட் கமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் கமாண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எக்கோல ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த மெசேஜ் வந்து டெர்மினலில் பிரிண்ட் ஆகிடும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதே கமாண்டை நான் செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபெயில் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ym-ங்கிற டைரக்டரி இல்லை. ஆனால் மேக் டைரக்டரி மூலமா அதே கமாண்டை அதே நேம்ல கொடுத்தோம் அப்படின்னா அது எத்தனை டைம் ஒர்க் கொடுத்தாலுமே ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ym-ங்கிற ஃபைல் ஆல்ரெடி இருக்கு, டைரக்டரி வந்து ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கமாண்டோட ரிசல்ட் ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் கமாண்டோட ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படின்னா செகண்ட் கமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாது, அதுவும் ஃபெயில் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் தேர்ட் கமாண்ட் கொடுத்தாலும் எல்லா கன்சிக்யூட்டிவ் கமாண்ட்ஸுமே ஃபெயில் ஆகிடும். ஸோ ஒரு கமாண்ட் ஃபெயில் ஆனாலுமே எல்லா கமாண்டும் ஃபெயில் ஆகிடும். இதுதான் வந்து இதனுடைய டிராபேக். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா
3 கமாண்ட் ஒரே டைமில் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த 3 கமாண்டும் பார்த்தோம் அப்படின்னா யூனியம் ஆப்ஷன் ஏ மிஷினுடைய கரண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது, கேலண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் கேலண்டர் கொடுக்குறது, டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் டேட்டை கொடுக்குது. இந்த கமாண்டில் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் ஒரே டைமில் எல்லா கமாண்டும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி வந்து அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஏதாவது டேரக்டரி இருக்கான்னு, அதாவது எம்என்ங்கிற டேரக்டரி இருக்கான்னு செக் பண்ணுறேன். இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். மேக் டேரக்ட் எம்என் ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேரக்டரி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மெசேஜில் வந்து டேரக்டரி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எம்என்ங்கிற டேரக்டரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கமாண்ட் வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஃபஸ்ட் கமாண்ட் ட்ரூ அப்படின்னா செகண்ட் கமாண்ட் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் செகண்ட் கமாண்டில் மெசேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ எம்என்ங்கிற டேரக்டரி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காமிச்சிடும். ஸோ ஒரு எம்டி டேரக்டரி வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே நான் செகண்ட் டைம் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த எக்கோ கமாண்ட் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த எம்என்ங்கிறது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். மறுபடியும் அதே மேக் டேரக்ட் மூலமாக இந்த அதே நேமில் கொடுத்தீங்கன்னா இது எத்தனை டைம் ஒர்க் ஆனாலும் ஃபெயில் தான் ஆகும். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த செகண்ட் கமாண்ட் வந்து ஒர்க் ஆகலை. அப்போ என்ன உங்களுக்கு வார்னிங் வருது அப்படின்னா கேனாட் கிரியேட் டேரக்டரி எம்என் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், அதாவது ஃபைல் வந்து ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுது. இப்படி தான் வந்து நீங்கள் மல்டிபிள் கமாண்டை கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே கொடுத்தது இது ஃபஸ்ட் கமாண்டு, இது செகண்ட் கமாண்டு. இதுக்கப்புறம் தேர்ட் கமாண்டு கொடுக்கலான்னா தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா MM2 அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து MM2ங்கிறது இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக் டேர் MM2 அண்டு எக்கோவில் சக்ஸஸ். இந்த எக்கோ சக்ஸஸ் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட் கமாண்டு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒருவேளை ஃபஸ்ட் கமாண்ட் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் கமாண்ட் ஒர்க் ஆகும். செகண்ட் கமாண்டும் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் கமாண்ட் ஒர்க் ஆகும். தேர்ட் கமாண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஒரு மெசேஜ் போடுறேன், டைரக்டரி ஹாஸ் கிரியேட்டட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் தேர்ட் 3 கமாண்ட்டுமே ஒரே டைமில் ஒர்க் ஆக போகுது பாருங்கள். ஸோ MM2ங்கிற டேரக்டரி கிரியேட் ஆகிடுச்சு. இது கிரியேட் ஆனதுனால ஃபஸ்ட் கமாண்ட் வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் செகண்ட் கமாண்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த மெசேஜ் சக்ஸஸ்னு ஒர்க் ஆகுது. செகண்ட் கமாண்டு ஒர்க் ஆகிறதுனால தேர்ட் கமாண்டும் ஒர்க் ஆகுது. ஏன்னா தேர்ட் கமாண்டு செகண்ட் கமாண்டு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுதா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுதா பார்த்துச்சு. ஸோ செகண்ட் கமாண்டு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா அந்த மெசேஜ் அது பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா இதில் எந்த ஒரு ஃபால்ஸ் கண்டிஷனும் கிடையாது. அதனால் தேர்ட் கமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. இதுவே இது செகண்ட் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா MM2 வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து செகண்ட் கமாண்டும் ஒர்க் ஆகாது, தேர்ட் கமாண்டும் ஒர்க் ஆகுது. இப்படி கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். இதுவே வந்து இப்போ சில கமாண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா டேட்டு அண்டு கால் அண்டு எல்எஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூநேம் ஆப்ஷன் ஏ. இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரே டைமில் 4 கமாண்டையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா இதில் எல்லா கமாண்டுமே ட்ரூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இதில் ஃபால்ஸ் கண்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. டேட் வந்து கரண்ட் டேட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த் ரிட்டர்ன் பண்ணிடும். எல்எஸ்ங்கிறது நம்மளுடைய டேரக்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை ரிட்டர்ன் பண்ணும். யூனியம் ஆப்ஷன் ஏங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம மிஷினுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இதில் பெரும்பாலும் ஃபால்ஸ் கண்டிஷன் வராது. அதனால் ஃபஸ்ட் கமாண்ட் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா செகண்ட் வந்து ஒர்க் ஆகும். செகண்ட் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா தேர்டு ஒர்க் ஆகும். தேர்டு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ஃபோர்த்து ஒர்க் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கமாண்டுமே எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கமாண்ட் வந்து டேட் கமாண்டு, அது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் மந்த்தை டிஸ்பிளே பண்ணிச்சு, இதுவும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கப்புறம் தேர்ட் கமாண்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ், அதனால் ட்ரூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லினக்ஸுடைய அந்த இன்ஃபர்மேஷன் காமிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அண்ட் ஆப்ரேட்டர் மூலமாக ஒர்க் பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர். இந்த ஆர் ஆப்ரேட்டர் மூலமாகவும் நீங்கள் மல்டிபிள் கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் கமாண்ட் வில் ரன் ஒன்லி இஃப் ஃபஸ்ட் கமாண்ட் ஃபெயில். அதாவது ஃபஸ்ட்டு கமாண்டு ஃபெயில் ஆனால் தான் இது ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் கமாண்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. இதுதான் வந்து இதுக்கும் அண்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்டாக்ஸ் வந்து இப்படி இருக்குது, கமாண்ட் 1 ஆர் கமாண்ட் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்கேங்கிற டைரக்டரி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ எல்எஸில் எல்கே இருக்கும்போது இருக்குது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இது ஒர்க் ஆகும்போது இந்த கமாண்ட் வந்து ஃபெயில் தான் வரும். ஏன்னா எல்கேங்கிறது ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் கமாண்ட் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அண்டு ஒர்க் ஆகும். இதுதான் அண்டுக்கும் ஆருக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே டைமில் இப்போ மல்டிபிள் கமெண்ட் பார்க்கும்போது இப்போ கேர் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து இது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால் ரெஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண டைரக்டரி வந்து எல்எஸ் ஆப்ஷன் டிஎம் ஒரு டைரக்டரி இருக்குது. டிஎம்ங்கிற டைரக்டரி இருக்குது. இப்போ நான் வந்து டிஎம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆர் கொடுத்தோம் அப்படின்னா எக்கோ டைரக்டரி எக்ஸிஸ்ட். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேக்டர் டிஎம்ங்கிறது ஏற்கனவே அந்த டைரக்டரி இல்லை அப்படின்னா இது கிரியேட் பண்ணும். ஆனால் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பண்ணாது. ஸோ ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னா ட்ரூ, இல்லைனா ஃபெயிலை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ டிஎம்ங்கிறது நம்ம இந்த கண்டிஷனை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்குது. அப்போ வந்து இந்த கமாண்டு ஒர்க் ஆகாது, ஃபெயிலை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் கமாண்டு ஃபெயில் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த செகண்ட் கமாண்டு ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட் கமாண்ட் வந்து ஃபெயிலை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு வந்து டைரக்டரிங்கிற மெசேஜ் ஒர்க் ஆகுது. இப்போ இதே கமாண்டை நான் கொஞ்சம் மாற்றுறேன். DM1ன்னு கொடுக்குறேன். DM1 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டைரக்டரி இல்லை. அப்போ டைரக்டரி கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கமாண்ட் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட் கமாண்ட் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா செகண்ட் கமாண்ட் ஆரை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகலை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் எல் கொடுத்துட்டு DM1 இருக்கா அப்படின்னா டைரக்டரி இருக்குது. இந்த லைனை மறுபடியும் எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். டைரக்டரி எக்ஸிட்ஸ். இதுதான் வந்து ஆருக்கான ஸ்பெஷல். இப்போ நம்ம பாசிட்டிவே ரிட்டர்ன் பண்ண, அதாவது ட்ரூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறக்கூடிய கமாண்ட் வந்து இதன் மூலமாக எக்ஸிட் பண்ணலாம். டேட்டு, கேலு, எல்எஸ். இப்போ இந்த கமாண்ட்லாம் ஃபால்ஸே ரிட்டர்ன் பண்ணுது. இது எல்லாமே ட்ரூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ என்ன அப்படின்னா டேட்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும். மீதி இருக்கிற எந்த கமாண்டுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கமாண்டு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் கமாண்ட்ஸ் வந்து ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ வந்து டேட்டை மட்டும்தான் இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த ஆர் ஆப்ரேட்டர் வச்சு மல்டிபிள் கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் லினக்ஸ் டெர்மினலில் ஒரே டைமில் எப்படி மல்டிபிள் கமாண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.